அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த புதன்கிழமை வகுப்பிலே அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் தொடர்ந்து படித்து வருகிறோம். இன்றைய தினம் அந்த அகீதாவோடு அடிப்படையோடு சம்பந்தப்பட்ட இந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை உங்களுக்கு ஒரு சில அறிவுரைகளாக அடிப்படைகளாக எடுத்துச் சொல்லலாம் என நினைக்கின்றேன். ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொல்கிற பொழுது முஸ்லீம்கள் அதை ஒரு அடிப்படை, முஸ்லீம்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்த்த ஒரு மாதம், முஸ்லீம்களுக்கு நலவு பிறந்த ஒரு மாதம் என்கின்ற அடிப்படையில் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் வசந்தம் பிறந்த மாதம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த மாதத்தை வித்தியாசமான ஒரு கொண்டாட்டமாக, ஒரு சிறப்பாக நடத்துகின்ற ஒரு நிலையை முஸ்லிம் சமூகத்திலே பார்க்க முடியும். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு இஸ்லாத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கிறதா, ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கிறதா என்று நாங்கள் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் நின்று நோக்கினால் ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு எந்த ஒரு சிறப்பையும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 63 வருட காலம் வாழுகின்றார்கள். அதிலே 40 வருட காலம் முஹம்மது என்ற ஒரு மனிதராக வாழ்ந்ததோடு 23 வருட காலம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற சிறப்பு பட்டத்தோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள். அந்த முஹம்மது என்ற காலப்பகுதியில் வாழ்ந்த அந்த 40 வருடத்திலாவது அல்லது 23 வருட காலமாக நபியாக வாழ்ந்தார்களே அந்த காலத்திலாவது இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை முன்னிறுத்தி நபிகளார் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்களா என்று நாங்கள் வரலாற்றின் அடிப்படையிலும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலும் தேடி பார்க்கிற பொழுது எந்த ஒரு அடிப்படையையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைய முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் நபிகளார் பிறந்த மாதம் என்ற அடிப்படையில் இந்த மாதத்துக்கான தலைப்புரை கண்டுவிட்டாலே முஸ்லிம் சமூகத்துக்கு வித்தியாசமான ஒரு சந்தோஷம், வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்ட உணர்வு போன்ற விடயங்களை பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கலாம். இந்த மாதத்திலே பிறை கண்டவுடனே என்ன செய்வார்கள்? கொடியேற்றம் என்ற அடிப்படையில் நபிகளார் பிறந்த மாதம் என்பதை அடையாளப்படுத்தி எல்லா இடங்களிலும் கொடியேற்றி, அதிலும் விசேடமாக பள்ளிகளில் கொடியேற்றி இந்த மாதத்தை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வை பார்க்கலாம். அதே போன்று இந்த மாதத்தில் தலைப்பிறையிலிருந்து 12 நாட்களுக்கு நபிகளாரை புகழ்ந்து கட்டப்பட்ட பாடல் என்ற அடிப்படையில் சுபஹான மௌலிது என்ற அந்த பாடலை படித்து 12 நாளைக்கு நபிகளாரை ஞாபகப்படுத்துகிறார்கள். அதிலே 12வது நாள் நபிகளாருடைய பெயரில் ஒரு அன்னதானம், ஒரு கந்தூரி கொடுத்து நபிகளாருடைய பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். அதே போன்று இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருந்து அப்படியே தொடர்ந்து நபிகளாருக்கு பிறந்த தினம் கொண்டாடுகிறோம் என்ற போர்வையில் மீலாத் வீரா என்ற ஒரு விழாவை கொண்டாடுகின்ற, இப்படி பல வழிகளில் நபிகளாருடைய பிறந்த தினத்தை சிறப்பிக்கின்ற, ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நிலையை பார்க்க முடியும். எனவே இப்படி நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன், நபிகளாரை விரும்புகிற ஒரு மனிதன் நபிகளாருக்கு பிறந்த தின விழா கொண்டாடலாமா? இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது அம்சம், நபிகளாருடைய இந்த பிறந்த தின மாதத்தை முன்னிறுத்தி கொடிகள் தொங்க விடுகின்ற ஒரு காட்சியை பார்க்கலாம். ஒரு சிறப்பு தினத்துக்காக வேண்டி, ஒரு சிறந்த நாளுக்காக வேண்டி, அல்லது ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்புக்காக வேண்டி கொடிகளை ஏற்றி கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு யாருடைய கலாச்சாரம்? நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கு பார்த்தால் யுத்த களத்திலே தன்னுடைய அணியை அடையாளப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹ் கொடிகளை உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு, பிறப்புக்காக சந்தோஷ கொடியும் இறப்புக்காக கவலை கொடியும், கருப்பு கொடி ஏற்றுவாங்க. இப்படி கொடிகளை ஏற்றி நபிகளார் ஏதாவது ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்தியோ துக்கம் அனுஷ்டித்தோ இருக்கிறார்களா என்றால் இது நபிகளாருடைய நடைமுறை அல்ல, இது நபிகளாருடைய கலாச்சாரம் அல்ல. மாறாக இது அடிப்படையில் நசாராக்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அவர்களுக்குரிய கிறிஸ்துமஸ் மாதம் வந்துவிட்டால், டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே அவர்கள் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை கொடி போட்டு என்ன செய்து விடுவார்கள்? அலங்கரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுடைய எல்லா பிரதேசங்களிலும்
அந்த ஈசா என்ற அந்த இயேசுன்னு சொல்றேன் தானே, அந்த ஈசா நபியை மையப்படுத்தி அவர்களுடைய அந்த நண்பர்களோடு அவருடைய பிறந்த தினையை ஞாபகப்படுத்தி அந்த இடத்திலெல்லாம் கொடிகளை கட்டி விடுகின்ற தொங்க விடுகிற ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். இது அப்படியே காப்பி அடிக்கப்பட்டு எப்படி ஈசா நபி பிறந்தார் என்பதற்காக அந்த மாதத்தை கிறிஸ்தியானிகள் கொடி தொங்க விட்டு ஞாபகப்படுத்துகிறார்களோ அதே போன்ற ஒரு நிகழ்வை முஸ்லிம் சமூகத்திலே பார்க்க முடிகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். அவர்கள் அவர்களுடைய ஈசா நபியின் பிறந்த மாதம் என்று சொல்கிற டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதம் முழுக்கவும் கொடியேற்றி சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். அதிலும் விசேடமாக கிறிஸ்துமஸ் தினத்தை விசேடமாக கொண்டாடுகிறார்கள். அதே போன்ற ஒரு நிலை அவர்களை வைத்து காப்பி அடித்து கொடியேற்றுகின்ற நிகழ்வை பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் சொன்ன ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நபிகளார் சொன்ன செய்தியை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தகுமு ஸாஅத்து ஹத்தா தஅகுத உம்மத்தி பிஅக்தில் குரூனி ஷிப்ரன் பிஷிப்ரின் ذிராஅன் பிذிராஇன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்து, என்னுடைய சமூகம், எனக்கு முன்னால் இருந்த சமூகம் யார்? யூதர்கள், நசாராக்கள். அவர்களை முலத்துக்கு முலம் ஜானுக்கு ஜான் பின்பற்றாத வரையில் கியாமத் நாள் வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்து எனக்கு முன்னால் இருந்த யூத நசாரா சமூகத்தை முலத்துக்கு முலம் ஜானுக்கு ஜான் பின்பற்றும் வரையில் கியாமத் நாள் வராது. சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், எந்த அளவுக்கு பின்பற்றுவார்கள் தெரியுமா? ஹத்தா லவ் தகலு ஜுஹ்ர தப்பின் லதகல்துமூஹு. அந்த யூதர்களும் நசாராக்களும் ஓடோடி சென்று உடும்பு வாழுகிற பொந்துக்குள் புகுந்து கொண்டால் அவர்களை ஃபாலோ பண்ணி முஸ்லிம்களும் என்ன செய்வார்களாம்? அந்த பொந்துக்குள் புகுந்து கொள்வார்களாம். இது வரைக்கும் கியாமத்து வராது. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் வரையில கியாமத்து வராதுன்னு என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் உங்களுக்கு புகாரில முஸ்லிம்ல என்ன செய்யலாம்? உங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம். புகாரில உங்களுக்கு பார்க்கிறேன்னு சொன்னால் 7320 3456 இலக்கங்களை பார்த்துக் கொள்ளலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நேரடியாக எங்களுக்கு என்ன உணர்த்துகிறது? முஸ்லிம் சமூகம் நபிகளாருடைய உம்மத்து யூதர்களை நசாராக்களை பின்பற்றும். எந்த அடிப்படையில் பின்பற்றும்? உடும்பு வாழ்ற பொந்துள்ளுக்கு போய் பூந்து கொண்டு அதிலே போய் கூடுவாங்க. அந்த அளவுக்கு பின்பற்றுவாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது கடுமையான ஒரு எச்சரிக்கை விட்டார்கள். என்ன? நபிகளாருக்கு மயக்கம் வரும். மயக்கம் தெளிந்து முகத்தில் இருக்கிற புடவையை அகற்றி விடுகிற பொழுது நபிகளார் என்ன சொல்வார்கள்? லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களை நஸாராக்களை லஅனத்து செய்வானாக. இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜிது, அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக் கொண்டார்கள். அப்ப நபிமார்களுடைய கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக மாற்றினது யார வழக்கம்? யூத நசாரான பழக்கம். இன்றைக்கு முஸ்லீம்கள் அதை செய்யறாங்களா இல்லையா? அவங்களால நபிமார்களுக்கு செஞ்சாங்க. இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் யாருக்கு செய்யறாங்க? நல்லடியார்கள் யாரையெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு கபறு கட்ட ஆரம்பிச்சாங்க. இது யூத நசாராவை பின்பற்றதுக்கு ஒரு உதாரணம். அந்த யூத நசாராக்களை போய் பார்த்தா பேட்டே கொண்டாடுவாங்க, அப்படிதானே? பிறந்த தினம் கொண்டாடுறது யார கலாச்சாரம்? அவர்களோட கலாச்சாரம். நபிக்கே என்ன செஞ்சாங்க? ஈசா நபி பிறந்த தினம் தான் கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடுறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், இந்த வருடம் அவர்களுடைய அந்த மிகப்பெரிய அந்த ஃபாதர் இருக்கிறார், அவர் என்ன சொன்னார்? 25வது தினத்தில் ஈசா பிறந்தார் என்பது தவறு, அதுக்கு எந்த சான்றும் இல்லைன்னு பப்ளிக் அறிவிச்சு இந்த வருஷம் அறிவிச்சார். ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? 25 பிறந்தாங்கன்னு சொல்லிக்கொண்டு பிறந்த தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதே நடைமுறை முஸ்லிம்கிட்ட வந்திருக்கிறா இல்லையா? அப்படியே வந்திருக்கு. இப்படி ஏராளமான யூத நசாராக்க ஒப்பான இன்றைக்கு முடி வெட்டுறது கூட நம்ம யாரை பார்த்து வெட்டுறோம்? அவனை பார்த்தா வெட்டுறோம். தாடி, ரசூலுல்லாஹின் படி தாடி வைக்கிறோம்னா எங்களுக்கு கஷ்டம், அப்படிதானே? ரசூலுல்லாஹின் படி தாடி வைக்கிறத ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு. ஆனா பொட்டிங்க போல தாடி வைக்கிறதா ஒரு இன்ட்ரெஸ்ட், அப்படிதானே? அதே போல கோட்டு தாடி, சீப்பு தாடி, பட்டி தாடி, என்னென்னமோ தாடி வந்திருக்குது. அப்ப ரசூலுல்லாஹின் படி தாடி வைக்கணும்னா வருத்தம், அப்படிதானே? கசப்பு, வெறுப்பு. அவன் இவனை பின்பற்றி வைக்கிறதா என்ன இருக்கு? லேசா இருக்கு, இல்லைங்களா? எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து அந்த யூதர்களையும் நசாராக்களையும் பின்பற்றும் வரையில் கியாமத் வராதுன்னு சொன்னாங்க. எனவே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ன? அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது கொண்டாடுகிறோம் என்ற அடிப்படையில் கொடியேற்றுவதாக இருக்கட்டும், பிறந்த தின விழா கொண்டாடுவதாக இருக்கட்டும், இது யாரை பின்பற்ற ஒரு வேலை? யூதர்களை நசாராக்களை பின்பற்ற வேலை. எனவே நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன், நபிகளாரை விரும்பக்கூடிய ஒரு மனிதன்,
நபிகளாரை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் நபிகளாருக்கு பிறந்த தின விழா கொண்டாடலாமா? என்ன செய்ய முடியாது? கொண்டாட முடியாது. ஏன்? நபிகளார் எந்த யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்களோ அந்த யூதர்களையும் நசாராக்களையும் பின்பற்றி நபிகளாரை வெறுப்புண்டு பண்ணுகின்ற வேலையை செஞ்சு நபிகளாருக்கு மீலாது விழா கொண்டாடுகிறோம். விளங்குதா உங்களுக்கு? எனவே நபிகளாரை நேசிக்கிற நானும் நீங்களும் நபிகளாருக்கு மீலாது விழா கொண்டாடலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்குரிய முதலாவது பதில் என்ன? கொண்டாட முடியாது. ஏன்? அது யூதர்களுடைய கலாச்சாரம். நபிகளாருடைய விருப்பம் என்ன? யூதர்கள் நசாராக்களுக்கு மாறு செய்ய வேண்டும். அப்படிதானே? எனவே நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன் யூத நசாராக்களை பின்பற்றி பிறந்த தின விழா கொண்டாடலாமா? ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? கொண்டாட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹம்மது என்ற பெயரோடு இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்றாங்க? 40 வருஷம் வாழ்றாங்க. அந்த மக்கா முஷ்ரிக்குகள் எத்தனையோ ஜாஹிலியா பழக்கம் இருந்தது. அப்படிதானே? எத்தனையோ மடமைத்தன பழக்கம் இருந்தது. ஆனா அவர்கள்ட்ட எந்த பழக்கம் இருக்கல்ல? அவர்கள்ட்ட எந்த பழக்கம் இருக்கல்ல? பிறந்த தின விழா கொண்டாடுகிற பழக்கம் இருக்கல்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் 40 வருஷத்துக்கு முன்னால அங்க போனாங்க, இங்க போனாங்க, ஹதீஜா நாயகியோட பிசினஸுக்கு பொறுப்பா போனாங்க, அந்த ராஹிப சந்திச்சாங்க, இந்த ஃபாதரிய சந்திச்சாங்க, யூதர்கள் கொல்றதுக்கு விரட்டினாங்க, எல்லாம் பார்க்கலாம். அப்படிதானே? எதை பார்க்க முடியாது? அந்த ஜாஹிலியா கால மக்கா முஷ்ரிக்குகள் பிறந்த தின விழா கொண்டாடினாங்கன்றத பார்க்க முடியாது. அவங்களோட கலாச்சாரமே இல்லை. அது யாரோட கலாச்சாரம்? அது நசாராக்களோட கலாச்சாரம். விளங்குதா உங்களுக்கு? எனவே ரசூலுல்லாஹ் முஹம்மது என்ற பெயரோடு இருக்கும் பொழுது அவங்கள பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்தி என்ன நீங்க நொண்ட விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா மாறின பிறகு அந்த சமூகம் எதிர்த்தது. ஆனா அவங்க முஹம்மது என்ற பட்டத்தோடு இருக்கும் பொழுது அப்துல் முத்தலிபுடைய பேரப்பிள்ளை என்ற அடிப்படையில முஹம்மதை கௌரவப்படுத்தினாங்களா இல்லையா? முஹம்மத நல்ல மனுஷர் பார்த்தாங்களா இல்லையா? நபியா வாரத்துக்கு முன்னுக்கு சொன்னாங்க. அப்படித்தானே? நல்ல மனிதர், நம்பிக்கையான மனிதர், எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அந்த நல்ல மனிதருக்கு பிறந்த தினம் கொண்டாடல, பேர்தே கொண்டாடல. அப்படித்தானே? அந்த முஹம்மது நபி நபியாக மாறிய பிறகு 23 வருட காலம் வாழ்ந்தாங்களே, அது இஸ்லாமியமயப்படுத்தப்பட்டாவது ரசூலுல்லாஹ் மக்கா முஷ்ரிக்குகள்ட்ட நானப்பா இருக்கல்ல, நான் நபியாவிட்டேன், எனவே எனக்கு பிறந்த தினம் கொண்டாடுவோம் ரசூலுல்லாஹ் கொண்டாடினாங்களா? கொண்டாடல. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ சஹாபாக்களுடைய கூற்றுக்களையோ எதிலையும் இல்ல ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்தினார்கள் என்பதற்கு. எந்த அளவுக்கு இல்ல தெரியுமா? எந்த அளவுக்கு இல்ல தெரியுமா? இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் 12வது நாள் ரசூலுல்லாஹ் பிறந்தான்னு சொல்றாங்க. அது உறுதியான கருத்தாவே? உறுதியான கருத்து இல்ல. வரலாற்று ஆசிரியர்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை வருது. ரசூலுல்லாஹ் 9 பிறந்தாங்களா 12 பிறந்தாங்களா? நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் இந்த புறையல் கணிப்புறாக்கள் என்ன சொல்றாங்க? 9 பிறந்தாங்கன்றத உறுதியான கூற்றுன்றாங்க. ரசூலுல்லாஹ் 12 மரணித்தார்கள் என்பதற்குத்தான் உறுதியான கூற்றை பார்க்க முடியுது. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில எப்ப பிறந்தாங்கன்ற அறிவு ஏன் சஹாபாக்களுக்கு இல்லாம போச்சு? ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாம போச்சு? ஏன் வரலாற்று ஆசிரியர்களுக்கு இல்லாம போச்சு? ஏன் இல்லாம போச்சுது? அதை கணக்கெடுக்கல. உங்களுக்கு எனவே ரசூலுல்லாஹ் கணக்கெடுக்காத அந்த பிறந்த தின நாளை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தாத நிலையில் விட்ட பொழுது எப்படி நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன் நபிகளார் விட்ட ஒரு காரியத்தை நபிகளார் பேர்ல செய்யலாம்? விளங்குதா உங்களுக்கு? நான் கேட்கிறது விளங்குதா உங்களுக்கு? எனவே நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன் நபிகளார் அவர்களுடைய வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தாத அவர்களுடைய பிறந்த நாளை நபிகளார் கொண்டாடாத பொழுது நபிகளார் நேசிக்கிற நானும் நீங்களும் நபிகளாருக்கு மீலாது விழா கொண்டாடலாமா? கொண்டாட முடியாது. விளங்குதா உங்களுக்கு? எனவே 2வது அடிப்படை நபிகளாருக்கு மீலாது விழா கொண்டாடுறது நபிகளாரை நேசிக்கிற மனிதனா இருக்க முடியாது. விளங்குதா உங்களுக்கு? இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏண்ட புள்ள பள்ளி ஹஸ்ரத்துல போய் கேளுங்க, ஹஸ்ரத் ஏண்ட பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடிடுமா? என்ன சொல்லுவாங்க? அது நசாராக்களோட கலாச்சாரம், கொண்டாடக்கூடாதுன்னு. அப்படித்தானே? எங்களுடைய முஸ்லிம் சமூக அறிஞர்களிடத்தில் போய் என்னுடைய பிள்ளைக்கு மீலாது விழா கொண்டாடிடுமா கேட்டா என்ன சொல்லுவாங்க? கூடாது, அது யூத நசாராக்களோட வழக்கம் சொல்லுவாங்களா இல்லையா? கேளுங்க. பிறந்த தின விழாக்கு கேக் வெட்டலுமான்னு கேளுங்க. அதுல கூட பாருங்க, இது யூதர்களோட நசாராக்களோட கலாச்சாரம் பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? கேக்குக்கு மேல உழவு குச்சி வச்சு என்ன செய்வாங்க? மாயால ஊதி ஹாப்பி பர்த்டே சொல்லி என்ன செய்வாங்க? இது யாரோட கலாச்சாரம்? கேளுங்க. மூளையமாட்ட போய் செய்யணுமாண்டு ஏழாண்டுவாங்க. ஏன்? அது மாற்று மத கலாச்சாரம், முஸ்லிம்கள் செய்யக்கூடாதுன்னுவாங்க. இது மாற்று மத கலாச்சாரத்தை செய்யக்கூடாதுன்னு எனக்கும் உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு?
யார் சொல்லி தந்தது? ஹஜ்ரத் மாரா, உலமாக்களா? யார் சொல்லி தந்தது? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அப்படிதானே? என்னுடைய பிள்ளைக்கு பேர்தே கொண்டாடக்கூடாது என்று எந்த நபிகளாருடைய மார்க்கத்தை வைத்து முடிவெடுத்தோமோ அந்த நபிகளாருக்கு மீலாது விழா கொண்டாடலாமா? யோசி பாருங்க. அப்படிதானே? என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள், ஆண்கள் பெண்களுக்கு மீலாது விழா கொண்டாடக்கூடாது என்று எந்த நபிகளாருடைய மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து எடுத்தோமோ அந்த நபிகளாருக்கு மீலாது விழா கொண்டாடுமா? நபிகளார நேசிக்கிறவன் அந்த வேலையை செய்வானா? அப்படிதானே? எனவே எங்கட பிள்ளைக்கு கொண்டாடக்கூடாது சொன்னா எப்படி நபிகளாருக்கு கொண்டாடலாம்? இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? முஸ்லிம் சமூகத்துக்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு இருக்குது. எல்லாம் இஸ்லாமியமயப்படுத்துவாங்க. எல்லாம் என்ன செய்வாங்க? இஸ்லாமியமயப்படுத்துவாங்க. எப்படி? நான் உங்களுக்கு சென்ற வகுப்புல கூட சொன்னேன், முஸ்லிம் சமூகத்தில் போய் தாயத்து கூடுமான்னு கேளுங்க. தாயத்து கூடுமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கூடாது, அதை செய்யக்கூடாது, சிறுக்குன்றுவாங்க. ஆனா துவா கூடு போடலுமான்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? ஏழுவாங்க. சாஸ்திரம் பார்க்கலுமான்னு கேளுங்க. ரோட்ல இருக்கிற சாஸ்திரக்காரிகிட்ட போய் கையை பார்த்து ரேகையை பார்த்து சாஸ்திரம் பார்க்கலுமான்னு கேளுங்க, கூடாண்டுவாங்க. ஆனா குறி இந்த நம்பர் போட்டு பார்க்கலுமா, மை பார்க்கலுமா, பா பார்க்கலுமான்னு கேளுங்க, ஏழுவாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? முஸ்லிம் சவாலியர் பழக்கம் இருக்கு. பாட்டு கேட்கலுமா, மியூசிக் கேட்கலுமான்னு கேளுங்க. சமூகத்தில் போய் அது கூடாது, பாவம்டுவாங்க. இஸ்லாமிய கேட்கலுமா, அது கூடுவாங்க. விளங்குதா உங்களுக்கு? எல்லாம் ஒரு இஸ்லாமியமயப்படுத்திட்டா அது கூடும். அதே மாதிரிதான் பேர்தே கொண்டாடலுமா, பிறந்த தினம் கொண்டாடலுமான்னு கேட்டா ஏழாண்டுவாங்க. மீலாது கொண்டாடலுமான்னு கேளுங்க, ஏழுவாங்க. மீலாதுக்கு அர்த்தம் என்ன? மீலாதுக்கு அர்த்தம் என்ன? மீலாது அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பிறந்த தினம், பிறந்த காலம். உங்களுக்கு மீலாது விழாவுக்குரிய தமிழ் பதம் பிறந்த தின விழா, பேர்தே. விளங்குதா உங்களுக்கு? எனவே எங்கட முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு போக்கு இருக்கு, அரபால சொல்லிட்டு அது மார்க்கமா போயிடும். விளங்குதா உங்களுக்கு? அதை தமிழ் மயப்படுத்தினா நாங்களே தடுத்து ஆறாம்னு சொல்லி கொண்டிருப்போம். எங்கட முஸ்லிம் சமூகத்துக்கு நாங்க மிம்பரில் ஏறி மீலாது கூடாதுன்றதுதான் பிரச்சனை. பேர்தே கொண்டாடக்கூடாதுன்னா எல்லாரும் எங்கட காலடியில் இருப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே பேர்தே தான் மீலாது. நாங்க எந்த நபியை வச்சு எங்களுக்குள்ளாருக்கு மீலாது விழா கொண்டாடக்கூடாதுன்னு எடுத்தோமோ அந்த நபிகளாருக்கு மீலாது விழா கொண்டாடலுமான்னு கேளுங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே இந்த அடிப்படையிலும் அது என்ன கூடாது. அடுத்ததாக நாங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் கட்டி காத்து தந்தவங்க யாரு? சஹாபாக்கள். அவங்களை நேசிக்கிறவங்க. இந்த சஹாபாக்களோட நடைமுறையில் இந்த விழாக்கள் கொண்டாடுறது இருந்துதா? எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, இந்த மீலாது விழாவுக்கு தானே அது அல் ஈதுல் அக்பரா, அதுதான் பெரிய பெருநாளாம். எது? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்ல கொண்டாடப்படும் இந்த பிறந்த தின விழா தான் முஸ்லிம்களுக்குரிய பெரிய பெருநாளாம். அடுத்த ரெண்டு பெருநாளும் இருக்குதான். எது? முஸ்லிம்களுக்குள்ள ரெண்டு பெருநாள். எது? நோம்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். இது ரெண்டையும் விட பெரிய பெருநாள் தான் மீலாது பெருநாளாம். ஏன் தெரியுமா? இந்த ரெண்டு பெருநாளும் வாரத்துக்கு யார் பிறந்தது காரணமாம்? முகம்மது பிறந்தது காரணமாம். சரி வருமா இது? நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு பெருநாளும் பிறந்ததுக்கு வந்ததுக்கு முகம்மது பிறந்தது காரணம் அல்ல, முகம்மது ரசூலுல்லாவாக வந்தது காரணம். அப்படிதானே? ரசூலுல்லாஹ் பிறந்ததா நோம்பு பெருநாள் ஹஜ் பெருநாள் வரது காரணம் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய 40 வருஷ காலத்துல நோம்பு பெருநாளும் இல்ல, ஹஜ் பெருநாளும் இல்ல. முகம்மதுக்கு நோம்பு பெருநாளும் இல்ல, ஹஜ் பெருநாளும் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதராக மாறி எப்ப மதீனாவுக்கு வராங்களோ அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அங்கிருந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க, அவங்க 2-3 நாளா பெருநாளா கொண்டாடி இருந்தாங்க. நீங்க என்னப்பா கொண்டாடுறீங்க? இல்ல யூதர்கள் நசாராக்கள் இதைத்தான் கொண்டாடுவாங்க, நாங்களும் அதை கொண்டாடுறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2 நாட்களை விட அல்லாஹ் உங்களுக்கு 2 சிறந்த நாட்களை தந்திருக்கிறான். அதுதான் நோம்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். அப்ப இந்த நோம்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும் வந்ததுக்கு ரசூலுல்லாஹ் பிறந்தது காரணமா, நபியாக அனுப்பப்பட்டது காரணமா? நபியாக அனுப்பப்பட்டது காரணம். எனவே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிற ஒரு மனிதன், ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ரசூலுல்லாஹ் அங்கீகரித்த நோம்பு பெருநாளையும் ஹஜ் பெருநாளையும் பெருநாளாக இருப்பானா, அல்லது ரசூலுல்லாஹ் அவருடைய 40 வருட காலத்திலும் மறந்திருந்த 63 வருட காலத்திலும் கொண்டாடாத பிறந்த தின விழாவை கொண்டாடுவானா? யோசிங்க. நபிகளார நேசிக்கிறவன் எதை கொண்டாட போறான்? எதை கொண்டாட போறான்? ரசூலுல்லாஹ் எதை சிறந்த நாள் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்களோ அந்த பெருநாளை தான் என்ன செய்யணும்?
எனவே இன்றைக்கு முஸ்லிம்கள் ரேடியோல முஸ்லிம் நிகழ்ச்சியில பேசுறாங்க, எங்களுக்குரிய பெரிய பெருநாள் எது? ரசூலுல்லாஹ் பிறந்த பெருநாள். ரசூலுல்லாஹ் பிறக்கல்ல, விளங்குதா? ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுது யாரா இருந்தாங்க? முஹம்மதாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் 40 வயதிலே ரசூலுல்லாஹ்வாக அனுப்பப்பட்டார்கள். விளங்குதா உங்களுக்கு? எனவே கொண்டாடுறா பெரிய பெருநாள் எதை கொண்டாடலாம்? ஒரு வகையில சொல்றா, ரசூலுல்லாஹ் நபி அனுப்பப்பட்டாங்க என்ன செய்யலாம்? அப்படிதானே? இந்த 2 பெருநாளை விட பெரிய பெருநாள் சொல்றதா எதை சொல்லணும்? ரசூலுல்லாஹ் நபி அனுப்பப்பட்டதை சொல்லணும். அப்படிதானே? எனவே நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இன்றைக்கு இஸ்லாத்தை புலிதோண்டி புதைக்கிற ஒரு வார்த்தை தான் இது. இந்த 2 பெருநாளையும் விட எது பெரிய பெருநாள்? நோம்பு இந்த ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் பெரிய பெருநாள்டா அது நேரடியா ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கையாடல் செஞ்ச ஒரு குற்றத்தை ஏற்படுத்தும். எனவே உங்களுக்கு பார்க்கலாம், இன்றைக்கு இந்த தரீகா வாதிகள் சேர்ந்து நபிகளாருக்கு பிறந்த தின விழா கொண்டாடுறவங்க சேர்ந்து என்ன அட்டகாசம் செஞ்சு போட்டாங்கன்னு சொன்னா, நோம்பு பெருநாளைக்கு இல்லாத மதிப்பு, ஹஜ் பெருநாளைக்கு இல்லாத மதிப்பு ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தின விழாக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த மாசம் 25ஆம் தேதி ரசூலுல்லாஹ் பிறந்த தின விழாண்டு போட்டு என்ன செஞ்சிருக்காங்க? கட்டாய அழிவு, எல்லா கடைகளும் மூடப்படும். நோம்பு பெருநாளைக்கு லுகருக்கு பிறகு திறந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹஜ்ஜி பெருநாளைக்கு 3 நாளும் திறந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன கடைக்கு கடை போய் இந்த கடையை மூடணும், இன்றைக்கு கடையை மூடணும்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். இதுல தப்லீக் ஜமாத் சகோதரர்களும் பங்கு கொள்றாங்க. ஒரு காலத்துல மீலாது விழா அட்டாக் பண்ணினவங்க யாரு? தப்லீக் ஜமாத் இல்லன்றீங்களா? நாங்க ஆரம்பத்துல மீலாது விழா கூடாதுன்னு படிச்சது எங்க? தௌஹீதுல அல்ல, நாங்க படிச்சது தப்லீக் ஜமாத்துல. கந்தரி கத்தம் வாத்தியா கூடாதுன்னு படிச்சது யாரு? நாங்க படிச்சிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்றேன். சேலம் பிரிட்ஜ் பள்ளியில நான் கொழும்புல மதரசா ஓதுற நேரம், கொழும்புல நான் தரீகா மதரசா ஓதுற நேரம், நாவலப்பட்டி சேலம் பிரிட்ஜ் பள்ளியில எங்கட ஹஸ்ரத்ர பழைய பள்ளி ஹஸ்ரத்ர ரூமுக்கு முன்னால நாங்க சுபஹான மௌலிது படிக்கிறோம். அந்த நேரம் என் கண் முன்னுக்கு அப்படியே இருக்குது, அல்லாஹ் சாட்சி. தப்லீக் ஜமாத் வந்திருக்கிறாங்க, அந்த மஜ்லிஸ்ல வந்து உட்காராம அவங்க அந்த பக்கத்துல தாலீம் வாசி கொண்டிருந்தாங்க. வல்லாஹி இது சும்மா வல்லாஹி. நாங்க மௌலிது படிச்சுக்கிட்டு இருக்கோம், தப்லீக் ஜமாத் சகோதரர்கள் அடுத்த பக்கத்துல என்ன செய்யறாங்க? தாலீம் வாசி வந்து உட்காரல. அவங்க ஆரம்பத்துல கடுமையா எதிர்த்தவங்க யார்? தப்லீக் ஜமாத். இன்றைக்கு நாவலப்பட்டி பஜார்ல போய் கடை மூடணும்னு சொல்லி பிரச்சாரம் செய்றவங்க யாரு? அல்லாஹு அக்பர். கண்ட பழைய காலத்தை மறந்தாங்க. இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்துல்லா ஜமாலி என்ற ஷிர்க்குகளின் தலைவர் யார்? இந்தியாவில் இருந்து வருவார், ஷேக் ஜமாலி என்று சொல்லுவாங்க. இந்த அப்துல்லா ஜமாலி என்ற ஷிர்க்குக்கு துணை போகக்கூடிய இவர் இந்தியாவில் ஸ்பீச் பண்றார். வஹாபிகள் என்றால் யார்? அதுல வஹாபி பட்டியல யாரை கொண்டு வந்து சேர்க்கிறார்? தப்லீக் ஜமாத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தேவபந்தியை கொண்டு வந்து சேர்க்கிறார், தேவபந்த் உலமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவருக்கு வெளிப்படையாக சொல்கிறார், முதலாவது கத்தம் வாத்தியா கந்தூரியை எதிர்த்தவர்கள் இந்த தப்லீக் வஹாபிகள் அடிச்சு சொல்றார். அவர் ஆதாரத்தோட புக்ல வாசிச்சு சொல்றார். தேவபந்த் உலமாக்கள் எழுதின புத்தகத்திலிருந்து அடிச்சு சொல்றார். நீங்க யூடியூப்ல போய் கேளுங்க, யூடியூப்ல போய் தப்லீக் ஜமாத் அடிங்க, அவரோட பேச்சு வரும். அதுல அவர் வெளிப்படையாக சொல்ற வஹாபிகள் 2 வகை. ஒன்று மதுகபை பின்பற்றுகிற வஹாபிகள், இன்னொரு மதுகபை பின்பற்றாத வஹாபிகள். மதுகபை பின்பற்ற வஹாபியார் தப்லீக் ஜமாத் அடிச்சு சொல்றார். காரணம் என்ன தெரியுமா? முதலாவது கத்தம் வாத்தியா கந்தூரியை எதிர்த்தவர்கள் யார்? பக்கம் பக்கம் பிரிச்சு ஆதாரத்தோட சொல்ற, போய் பாருங்க. என் பேஸ்புக்ல நான் அந்த கட்டை அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேன், நீங்க பாருங்க போய். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு காலத்திலே தரீகாவாதிகள் தூக்கி சுமந்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது தினத்தை. இன்றைக்கு ஒரு காலத்திலே மீலாது கூடாது என்று பேசிய தப்லீக் ஜமாத் சகோதரர்கள் இன்றைக்கு கடை அடைக்க வேண்டும் என்று நாவலப்படி பஜார்ல என்ன செய்யறாங்க? பிரச்சாரம் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு பெருநாளைக்கு இல்லாத சந்தோஷம், ஹஜ் பெருநாளைக்கு இல்லாத சந்தோஷம், நபிகளார் சிறந்த நாள் என்று சொன்ன 2 நாட்களுக்கு இல்லாத சந்தோஷம், எப்படி இந்த நபிகளார் செய்யாத, நபிகளார் அங்கீகரிக்காத, நபிகளார் சொல்லாத இந்த பிறந்த தின விழாவுக்கு ஒரு வகையில் சொல்ல போனால் நபிகளார் செய்யக்கூடாது, யூதர்கள் நசாராக்களுக்கு ஒப்பாக கூடாது என்று சொன்ன இந்த நாளை எப்படி நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன் கொண்டாடலாம் என்பதை கொஞ்சம் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்துங்கள். அடுத்த கட்டம் டிஏ இஹ்வான்கள் என்று சொல்வார்கள், ஜமாத்தை இஸ்லாமி. ஒரு காலத்திலே கத்தம் வாத்தியா கந்தூரியை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு மௌனம் சாதிக்கிறார்கள். நாங்க மீலாது விழா கொண்டாட மாட்டோம், நீங்க மேடை போட்டா நாங்க வந்து என்ன செய்வோம்? ஸ்பீச் பண்ணிட்டு வருவோம். நாங்க கந்தூரி கொடுக்க மாட்டோம், நீங்க கந்தூரி கொடுத்தா திண்டுட்டு போவோம். அல்லாஹ் அக்பர். சுத்த வழிகேடு. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு தெரியும், ஜமாத்தை இஸ்லாமி ஒரு காலத்திலே கத்தம் வாத்தியா கந்தூரி எதிர்த்தார்கள்.
இந்த வருஷம் நடக்கிற ஒரு நிகழ்வு கவலையோட நான் சொல்றேன். எனக்கு எந்த ஜமாத்தோட கோபம் வெறுப்பு இல்ல, நமக்கு யாரோட சொந்த பிரச்சனை இல்ல. அல்லாஹ்ட மார்க்கன்னு வந்தா எல்லாரோடும் பிரச்சனை தான். நாங்கள்ல வரக்காப்பளையில அம்பேபுஸ்ல இருந்து குருநாகல் போக்கலாம் ஒரு கிராமம், முஸ்லிம் கிராமம் நாங்கள்ல. போன வருஷம் நாகல்ல பெரிய பள்ளி ஜும்மாவ பள்ளி வாசல்ல டிஏ ஜமாத் இஸ்லாமி தப்லீக் தரீக்கத்து கலந்த நிர்வாகம், நாடு கலந்த நிர்வாகம் மசூரா செய்றாங்க. கந்தூரி கொடுக்கணும் உண்டு. டிஏ ஜமாத் இஸ்லாமி கந்தூரி கொடுத்தா நாங்க கலைவோம், அட்டாக் பண்றாங்க. கந்தூரி கொடுக்க உடல்ல. இந்த வருஷம் அந்த பள்ளியில நிர்வாகம் முழுக்க ஜமாத் இஸ்லாமி டிஏ அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கந்தூரி கொடுக்குறாங்க. பொய் கிடையாது. இந்த வருஷம் நாகல்லையில இந்த மாசு கந்தூரி இருக்குது. போன வருஷம் எல்லாரும் கலந்திருக்கிற நிர்வாகத்தில் எதிர்த்தவர்கள் இந்த வருடம் தனி நிர்வாகம் அமைத்து மக்களுடைய செல்வாக்கை பெறுவதற்காக கந்தூரி கொடுக்கிறாங்களாம். அல்லாஹ் அக்பர். என்னடா இது? அல்லாஹ்ட மார்க்கத்தை சொந்த லாபத்துக்கு விற்பீங்களா? நான் கேட்கிறேன். அல்லாஹ்ட அச்சம் இல்லையா? அல்லாஹ்ட பயம் இல்லையா? ஒரு காலத்தில் எதிர்த்து போன தௌஹீதை எதிர்க்கிறதுக்காக வேண்டி ஷிர்க் பித்அத்தெல்லாம் செய்ய முற்பட்ட இது வழிகேடு இல்லையா? இது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்காதா? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் எந்த மீலாதை கொண்டாடவில்லையோ அந்த மீலாதை நான் கை வச்சிருக்கிறோம். சஹாபாக்கள் உறுதியை பாருங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காட்டின 2 பெருநாளை தாண்டி இன்னொரு பெருநாளைக்கு போகல. நான் சொல்லுகிறேன், மீலாது விழாவை மட்டும் சொல்லல. தொழிலாளர் தினமாக இருக்கலாம், இஸ்லாமிய தினமாக இருக்கலாம், காதலர் தினமாக இருக்கலாம். எல்லா தினமும் யூதர்கள்ட குப்ப, நசாராக்கள குப்ப. அவன் என்னமோ அவன் தமிழர் தினம் உருவாக்குறான், ஆங்கில தினம் உருவாக்குறான். எங்கட உங்களுக்கு இஸ்லாமிய தினமாம். அல்லாஹ் அக்பர். அவனுக்கு தமிழ் இலக்கிய தினம், எங்களவனுக்கு இஸ்லாமிய இலக்கிய தினம். ரசூலுல்லாஹ் காலத்துல இலக்கியம் இருக்கலையா? குர்ஆன் இல்லாத இலக்கியமா? முஸ்லிம் பாடசாலைகள் எல்லாம் என்ன செய்றாங்க? இது அரங்கேற்றாங்க. நான் மீலாது விழா மட்டும் சொல்லல, அல்லாஹ்ட தூதர் காட்டித்தராத எந்த விழாவை உருவாக்கினாலும் அந்த விழா என்னதான் நிறைவேற்றப்படக்கூடாது, கொண்டாடக்கூடாது. விழாவுக்கு அதுக்கு நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறதோ, அதுக்கு நாங்க சிறப்பு மடல் எழுதுறதோ, அதுக்காக கவனிச்ச ஆட்டிகள் எதுவும் கூடாது. எங்களுக்குள்ள 2 தினம் இதுதான், நோம்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒரு யூதன் வருகிறான். பாருங்க யூதர்களோட பழக்கத்தை பாருங்க. ஒரு யூதன் வந்து சொல்கிறான், உமர் அவர்களே, உங்களுடைய குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, அந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். யூதர்களோட பழக்கம் இதுதான். கண்டது நின்றதை நினைச்சதுக்கெல்லாம் பெருநாள் உருவாக்குவானுங்க, சிறந்த தினம் உருவாக்குவானுங்க, விழா கொண்டாடுவானுங்க. கேட்டார் வந்து, எங்களுக்கு அந்த குர்ஆன் வசனம் இறங்கி இருந்தால் நாங்க அந்த நாளை விழாவா கொண்டாடுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வசனம்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு நாங்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டோம் என்ற சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனம். அந்த வசனம் இறங்கின நாள் எங்களுக்கு இருந்தா நாங்க பெருநாள் கொண்டாடுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா? அந்த நாள் எப்ப எங்களுக்கு தெரியும், அது வெள்ளிக்கிழமை நாள், அரபாவுடைய நாள். எப்ப? துல்ஹிஜ்ஜா மாதம் 9வது நாள். எல்லாம் தெரியும் எங்களுக்கு. அரபாவுடைய மைதானத்தில் இறங்குது. ஆனாலும் நாங்கள் பெருநாள் கொண்டாட மாட்டோம். ஆனாலும் நாங்கள் ஏன்? ரசூலுல்லாஹ் எங்களுக்கு விட்டு சென்றது 2 பெருநாட்கள். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நடைமுறைகள் சிறந்தது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. அந்த வாழ்க்கை வழிமுறையில் உள்ளது 2 பெருநாள், நோம்பு பெருநாள். இத 2ஐ மீறி போக மாட்டோம். அல்லாஹு அக்பர். அந்த சஹாபாக்களுடைய நபிகளாருடைய நேசத்தை பாருங்க. அதனால நான் கேட்கிறேன், நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன், நபிகளார் காட்டித்தராத, நபிகளார் அங்கீகரிக்காத, நபிகளார் சொல்லித்தராத இந்த மீலாது மீலாவை கொண்டாடலாமா? ஒரு வழியில் யூதர்களை பின்பற்றாதீர்கள், நசாராக்களை பின்பற்றாதீர்கள் என்று எந்த நபிகளார் சொன்னார்களோ அந்த நபிகளாரை மதிக்கிற நானும் நீங்களும் யூதர்களை நசாராக்களை பின்பற்றி மீலா கொண்டாடலாமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு பார்க்கிறோம். நாங்க இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தா தெவட்டகா மரத்தடி பள்ளி என்று சொல்லும் போது யாருக்கு விளங்குதா? அதுல போய் பாருங்க, ரசூலுல்லாஹ்ட முடின்னு வச்சுக்கிட்டு முடிய காட்டி பரக்கத் தேடுறாங்க. அன்றைக்கு ஒரு மனுஷர் வராரு, ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பாம் என்ன, போட்டோவை லேமினேட்டிங் பண்ணி ஷேப்ல வச்சுக்கிறது பரக்கத்தாம், ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு. அல்லாஹு அக்பர். நபித்தோழர்கள் பரக்கத் தேடினார்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்ராவுக்கு செல்கிறார்கள், கஅபத்துல்லாவை வலம் வருகிறார். உங்களுக்கு தெரியும், தவாஃப் செய்யற நேரத்தில் அந்த கல்ல முத்தமிடுறது சுன்னத்து. ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தமிடுறது சுன்னத்து.
உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கல்லுக்கு பக்கத்தில் சென்று அந்த கல்லை முத்தமிட்டு விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? கல்லே, நீ கல்லு என்பது எனக்கு நன்றாக தெரியும், உனக்கு நலவை செய்யவும் முடியாது, தீங்கு செய்யவும் முடியாது. நபிகளார் முத்தமிட்டதை நான் கண்டிருக்கவில்லை என்றால் உன்னை முத்தமிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். காரணம் என்ன? உமர் முத்தமிடுகிறார் என்பதற்காக அதை மக்கள் மதித்து விடக்கூடாது. அந்த கல்லிட போட்டோ எடுத்து சேஃப்ல வச்சு கொள்ளக்கூடாது பரக்கத்துக்கு. அல்ல பரக்கத்தில் அப்படிதான் சொன்னாங்க, உன்னிலே நலவும் இல்லை கெடுதியும் இல்லை. நபிகளார் முத்தமிடவில்லை என்றால் நான் முத்தமிட மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எப்படி சமூகம் இஸ்லாத்தை காத்து தந்த சஹாபாக்கள் குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க குழி தோண்டி புதைக்கிறோம். பைஅத்துர் ரிதுவான், ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடம். பைஅத்துர் ரிதுவான் தெரியும் தானே? ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு மரத்துக்கு கீழால நடக்குது. அல்லாஹ் பொருந்திக் கொண்ட மரம், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சிறப்பித்து சொல்கிற மரம். அந்த மரத்துக்கு கீழாலதான் சஹாபாக்கள் உயிரை கொடுக்க தயார் என்று செய்கிறார்கள், பைஅத் செய்கிறார்கள். 2 வருஷம் கழியுது. அந்த ரோட்டால சஹாபாக்கள் போறாங்க. போனா மரத்தை காணல. சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, நாங்க பைஅத் செஞ்ச மரம் எங்க? அல்லாஹ் குர்ஆன்ல போந்து சொல்றானே மரம், அந்த மரம் எங்கன்னு பேசுறாங்க. ஒரு சாரா சொல்றாங்க இந்த இடத்துல இருந்தது, இன்னொரு சாரா சொல்றாங்க எங்கேயோ இருந்தது. சஹாபாக்கள் அந்த மரத்தை கூட மதிக்கல, அதனால இடத்தை மறந்தாங்க. அல்லாஹு அக்பர். நாங்க யாரை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம்? யூத நசாராக்களை பின்பற்றுகிறோமா அல்லது இஸ்லாத்தை கட்டி காத்து தந்த சஹாபாக்களை பின்பற்றுகிறோமா? எனவே அந்த பைஅத்துர் ரிதுவான் நடந்த அந்த மரம், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சிறப்பித்து சொல்கிற அந்த மரம் 2 வருஷம் போகும்போது சஹாபாக்களுக்கு இடம் தெரியல. ஏன் காரணம் நினைக்கிறீங்க? அந்த இடத்தை அவங்க மதிக்கல. மரத்தை மதிச்ச சமூகம் அல்ல அவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல என்ன ஒப்பந்தம் செஞ்சாங்களோ அந்த ஒப்பந்தத்தை மதிச்ச சமூகம். விளங்குதா உங்களுக்கு? எனவே நபிகளார் காட்டித்தராத, சொல்லித்தராத, அங்கீகரிக்காத நீராவி நீராவோ கண்டுரியோ கட்டம் வாத்தியாவோ கொண்டாடுவது நேரடி வழிகட்டிலே கொண்டு போய் சேர்க்கும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்க. எதை வச்சு கவலைப்பட்டாங்க, எதை வச்சு சந்தோஷப்பட்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிபீடம் ஏறுகிறார்கள். ஆட்சிபீடம் ஏறிய உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாலூட்டிய தாய் உம்மு ஐமன் அவர்களை சந்திக்க போவாங்களாம். நாங்களும் என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போன போது போய் சந்திச்சிட்டு வருவோம்னு போறாங்க. புகார்ல வர செய்தி. சந்திக்க போனா அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு புகாரில இந்த முஸ்லிம்ல இந்த ஹதீஸை பார்க்கலாம். சந்திக்க போனா இந்த 2 நபித்தோழர்களை கண்ட உம்மு ஐமன் என்ற அந்த தாயார் கண்ணீர் வடி அழுகிறார்கள். அப்பொழுது இந்த 2 நபித்தோழர்கள் சொல்றாங்க, உம்மு ஐமன் அவங்களே, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்காகவா அழுவுறீங்க? அழாதீங்க. உலகத்தில் இருந்த இன்பத்தை விட ரசூலுல்லாஹ்வுக்கு மறுமையில பன்மடங்கு இன்பம் இருக்குது, அதனால அழாதீங்கன்னு சொல்றாங்க. அப்பொழுது அந்த ஈமானிய தாய், நபிகளாருடைய கல்வி பாசறையில கல்வி கற்ற அந்த தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த உலகத்தை விட மறுமையில நபிகளாருக்கு சிறப்பு இருக்குதுன்றது எனக்கு தெரியும். இந்த நபிகளாருடைய மௌத்துக்காக நான் அழல. இதான் போய் நபிகளாருடைய மௌத்துக்காக நான் அழல, மாறாக வலாக்கின் கதிங்கத இன்னல் அன்னல் வஹ்ய கதிங்கத மின ஸமா என்று சொன்னார்கள். நபிகளார் மௌத்தா போனதோட நபிகளாருக்கு இறங்கி கொண்டிருந்த வஹி இருக்குதல்லவா, வஹி அல்லாஹ்வுடைய கட்டளை, அது நின்று போய்விட்டது என்பதற்காக அழுகிறேன் என்று சொன்னார்கள் அந்த ஈமானிய தாய். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் எதற்காக சந்தோஷப்பட்டார்கள்? நபித்தோழர்கள் எதற்காக கண்ணீர் வடித்தார்கள்? நபிகளார பிறப்புக்காக சந்தோஷப்பட்டாங்களா? அதுக்கு ஒரு ஆதாரத்தை பார்க்கலுமா? நபிகளார் மௌத்தா போனாங்கிறதுக்காக அழுதாங்க பொம்புல இல்ல. நபிகளார் மௌத்தா போனதல்ல, நபிகளாருடைய மௌத்தோட வஹி நின்று போய்விட்டார், அதற்காக அழுதாங்க. அப்படிதானே? உண்மையிலே ரசூலுல்லாஹ் பிறந்த மாதமாக இருக்கட்டும் ரபியுல் அவ்வல் மாதம், ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்றதுக்காக சந்தோஷப்படுறதா? இல்ல. நபிகளார் ரசூலுல்லாஹ் நபியாக முஹம்மதாக பிறந்து 40வது வயதில நபிகளாருக்கு அல்குர்ஆன் கொடுக்கப்பட்டதே, அந்த குர்ஆனை நான் பின்பற்றுகிறேன் என்று சந்தோஷப்படலாம். அப்படிதானே? அந்த குர்ஆன் என்னை நேர்வழிப்படுத்துகிறது என்று சந்தோஷப்படலாம். இதை வைத்துத்தானே சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். பாருங்கள், புகாரில வர செய்தி, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அவர்களுடைய இஸ்லாமிய எல்லை பரம்பல் கூடிவிட்டது. முஸ்லீம்களுக்கு ஒரு கேலண்டர் அமைப்பு தேவை. நல்லா விளங்கிக்கோங்க. இந்த முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆகிர் இந்த மாத ஓர்டர் இருக்குதானே, இந்த வருஷ கணிப்பீடு இருக்குதானே, இது முஸ்லீம்கள் உருவாக்கினர் அல்ல.
இது மக்கா முஸ்ரிக்குகளோட காலத்திலிருந்து இருந்தது. அவர்களுடைய முதலாவது மாதம் எதுதான்? முஹர்ரம் தான். முஹர்ரம் தான் முதலாவது மாதம். துல்காதா கடைசி மாதம். துல்காதாவா? துல்காதா, துல்ஹிஜ்ஜா. துல்ஹிஜ்ஜா கடைசி மாதம். விளங்குதா உங்களுக்கு? அது இருந்ததுதான். முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பரம்பரை வந்த பிறகு முஸ்லிம்களோட வருடத்தை எப்ப இருந்து ஆரம்பிக்கிற, அதுக்கு தான் மசூரா பண்ணினாங்க. வருஷத்தை எப்ப ஆரம்பிக்கிற, விளங்குதா? அப்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. ஹதீஸ்ல பாக்குறோம், ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா அத்து மின் மபஅதின் நபியி, ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டதில இருந்து வருஷத்தை ஆரம்பிச்சு அவங்க மதிப்பிடல. வலாவின் வஃபாத்திஹி, ரசூலுல்லாஹ் மௌத்தான தினம் இருக்குது, அதுல இருந்தும் வருஷத்தை ஆரம்பிக்கல. வமா அத்து இல்லா மின் மக்தமிஹி இலல் மதீனா, ரசூலுல்லாஹ் எப்ப மதீனாவுக்கு வந்தாங்களோ அந்த வருஷத்தை வச்சுதான் முதல் வருஷம் ஆரம்பிச்சாங்க. அதனால ஹிஜ்ரி வருஷம்னு சொல்றோம். ஹிஜ்ரத்னா உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாவுக்கு போனது. ஹிஜ்ரி ஆண்டுன்றது வந்து எதுக்கு? ரசூலுல்லாஹ் அன்றைக்கு இருந்த நடைமுறை வருடத்துல எந்த வருடத்துல ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ அந்த வருஷத்தை முதல் வருஷம் எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் முஹர்ரம் மாதத்துல எங்க போகல, மதீனாவுக்கு போய் நுழையல. விளங்குதா? ரசூலுல்லாஹ் போய் நுழைஞ்சது ரபியுல் அவ்வல் அல்ல ரபியுல் ஆஹிர்ல. அவ முதல் மாசம் ரபியுல் அவ்வலா இல்ல. எந்த வருஷத்துல போய் ரசூலுல்லாஹ் மதீனால கால் வச்சாங்களோ அந்த வருஷம் முஸ்லிம்களோட முதல் வருஷம் எடுத்தாங்க. எதை வச்சு எடுத்தாங்க? உங்களுக்கு தெரியும், மக்காவுடைய 13 வருட காலம் இஸ்லாத்தை தலதூக்க வைக்கலாம் இருந்துச்சு, அப்படிதானே? எப்ப மதீனாவுக்கு போனாங்களோ அப்பதான் முஸ்லிம் சாம்ராஜ்யம் உருவாகி கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சது. அப்ப சஹாபாக்களை சந்தோஷப்படுத்துற காலம் எது? ஹிஜ்ரத்தை தான் நிகழ்வா வச்சாங்க. இந்த ஓர்டர்ல ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை யாராவது மசூராவா சொன்னாங்களா? நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் பிறந்த தினத்தை யாராவது மையமா வச்சு வருஷம் ஆரம்பிப்போம்னு சொன்னாங்களா? இல்ல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷத்துக்கு ஆமுல் ஃபீல்ட் தான் சொல்லுவாங்க, யான வருடம் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்ன, ரசூலுல்லாஹ் பிறந்த வருஷத்துக்கு ஒரு வருஷ கணிப்பீடு கூட இல்லை. விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை ஞாபகப்படுத்தி எதையுமே என்ன செய்யல. நாங்க சஹாபாக்களை நேசிக்கிறவங்க தானே, சஹாபாக்களை நேசிக்கிறவங்க தானே. சஹாபாக்களை நேசிக்கிற நானும் நீங்களும் சஹாபாக்கள் நபிகளாருக்கு கொண்டாடாத அந்த பிறந்த தினத்தை கொண்டாடலுமா? கேட்கிறேன் நான், கொண்டாடலுமா? அல்லாஹு அக்பர். கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க, ஆனா சஹாபாக்களை நேசிக்கிறாங்களாம். அடுத்த கட்டம், மதுஹபை பின்பற்றாதவன் நரகவாதி, அப்படிதானே? மதுஹபை பின்பற்றாதவன் நரகவாதி. 4 மதுஹப் இருக்கு, அப்படிதானே? ஹனபி மதுஹபு, மாலிகி மதுஹபு, ஷாஃபி மதுஹபு, ஹம்பலி மதுஹபு. இந்த 4 மதுஹப் இருக்குது. இந்த 4 மதுஹபுடைய இஸ்லாமியர்கள் இன்னைக்கு சொல்றாங்க, ஷாஃபி இமாம், மாலிகி இமாம், அபூ ஹனீஃபா இமாம், அஹ்மத் இப்னு ஹம்பல். இந்த 4 இமாம்களாவது மீலாது விழா கொண்டாடிட்டு போனாங்களா? ஷாஃபி இமாமுடைய உம்மு கிதாப் இருக்குது, ரிசாலா கிதாப் இருக்குது, அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களுடைய முஸ்னது அஹ்மதி இருக்குது, மாலிக் இமாம் முவத்தா இருக்குது. விளங்குதா? இந்த கிதாபுகள்ல மீலாது விழா பேசிட்டு போனாங்களா? அடே, நீங்க குர்ஆனைத்தான் பின்பற்ற மாட்டீங்க, ஹதீஸைத்தான் பின்பற்ற மாட்டீங்க, மதுஹபைத்தான் பின்பற்றுவீங்க. அந்த மதுஹபிலையாவது மீலாது விழா ஆதாரம் இருக்குதா? நான் கேட்கிறேன். நீங்க யாரை பின்பற்றீங்க? யூதர்களையும் நசாராக்களையும் தவிர வேறு யாரையும் பின்பற்றவில்லை. மீலாது விழா கொண்டாடுகிற சமூகம், கந்தூரி கொடுக்கிற சமூகம், மௌலிது படிக்கிற சமூகம். ஏன் தெரியுமா? இந்த மீலாதை உருவாக்கியவர்கள் யார்? மீலாதை உருவாக்கியவர்கள் யார்? நபிகளாருக்கு பிறந்த தின விழா கொண்டாடி, நபிகளாருக்கு கந்தூரி கொடுத்து, நபிகளாருக்கு சுபான மௌலிது படிக்கிற கலாச்சாரத்தை உருவாக்கியவர்கள் யார்? நபிகளாருடைய நுபுவத்திலே, நபித்துவத்திலே குறை கண்ட ஷியாக்கள், அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனிலே குறை இருக்கிறது என்று சொன்ன ஷியாக்கள், சஹாபாக்களில் மூத்த சஹாபாக்களை எல்லாம் காபிர்கள் என்று திட்டி தீர்த்தவர்கள், நபிகளாருடைய மனைவி ஆயிஷாவை விபச்சாரி என்று சொன்ன அந்த ஷியாக்கள். இந்த ஷியாக்கள் தான் ஃபாத்திமியாக்கள் ஆட்சி காலத்தில் இந்த மீலாது விழாவை உருவாக்குகிறார்கள். ஷியாக்கள் என்றாலே அவர்கள் யார்தான்? யூதர்களுடைய அடிவருடிகள். யூதர்களுடைய அப்துல்லா இப்னு சபா என்பவன் தான் ஷியா கொள்கையை பரப்புகின்றான். இந்த யூதர்களுடைய அடிவதிகளில் பிறந்த ஷியாக்களுடைய குப்பை தான் அது மீலாது குப்பை. அது குர்ஆனிலும் இல்ல, ஹதீஸிலும் இல்ல, சஹாபாக்களுடைய வழிமுறையிலும் இல்ல, இமாம்கள் என்று சொல்கிறோமே அந்த இமாம்களுடைய வழிமுறையிலும் இல்ல. அப்ப யாரை நாங்க பின்பற்றிட்டு இருக்கிறோம்? நபிகளாருடைய நுபுவத்திலே குறை கண்டு, சஹாபாக்களை காபிர்கள் என்று சொல்லி, அல் குர்ஆனிலே குறை இருக்கிறது என்று சொன்ன சமூகம்,
நபிகளாருடைய மனைவிமார்களில் ஆயிஷா நாயகியையும் ஆயிஷா நாயகியை விபச்சாரி என்று சொன்ன சமூகம், அந்த ஷியாக்களுடைய குப்பைகளில் ஒரு குப்பைதான் கபரு வணக்கமாக இருக்கட்டும், மீலாது கொண்டாட்டமாக இருக்கட்டும், கந்தூரி வைபவமாக இருக்கட்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கேட்கிறேன், நபிகளாரை நேசிக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களையும் அழைத்து கேட்கின்றேன். நீங்கள் எந்த ஜமாத்தில் வேண்டுமானாலும் எனக்கு பிரச்சனை அல்ல. தப்லீக் ஜமாத்தில் வேண்டுமானாலும் இருங்கள், ஜமாத் இஸ்லாமி, டிஏ, தரீகா, எதில் வேண்டுமானாலும் இருங்கள். நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன், சஹாபாக்களை நேசிக்கிற ஒரு மனிதன், அல் குர்ஆனை நேசிக்கிற ஒரு மனிதன், இந்த நபிகளாரிலே குறை கண்ட, அல் குர்ஆனிலே குறை கண்ட, சஹாபாக்களிலே குறை கண்ட இந்த ஷியாக்களை பின்பற்றி மீலாது கொண்டாடலாமா என்று யோசித்து பாருங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மீலாது வீலாவுக்கு குர்ஆன் ஹதீஸ் எந்த அடிப்படை இல்லை என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, அது யூத நசாராக்களுடைய கலாச்சாரம், அது முஸ்லிம்களுக்குள் ஷியாக்களுடைய வடிகட்ட குஃப்ரியத்தான் அந்த ஜமாத்துடைய அடிப்படையிலிருந்து வந்தது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரம் ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்வார்கள், ஒரே ஒரு ஆதாரத்தை அதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் அது? சுவைபத்துல் அஸ்லமியா என்ற பெண்மணி அபூ லஹபுடைய அடிமையாக இருந்த பெண்மணி. அவர்கள் நபிகளாருக்கு பாலூட்டியவர்கள். நபிகளார் முஹம்மது, நபிகளார் அல்ல, முஹம்மது பிறந்து விட்டார், தன்னுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு ஒரு மகன் பிறந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே அபூ லஹப் என்ன செய்கிறார்? தன்னுடைய அந்த அடிமையை உரிமை விடுகிறான். விளங்குதா? இது அபூ லஹபுடைய வாழ்க்கையில் நடந்தது. புகாரில் உங்களுக்கு ஒரு செய்தி பார்க்கலாம். இந்த சுவைபத்துல் அஸ்லமியா அவர்களுடைய பால்குடி உறவோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆம்பளை பொம்பளை கல்யாணம் முடிக்கிற ஒரு நிகழ்வு வருது. அந்த நேரத்தில் இந்த சுவைபத்துல் அஸ்லமியா அவங்க போய் சொல்றாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் நான் பால் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த திருமணம் முறிஞ்சி போகுது. இந்த சம்பவத்தை புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்து விட்டு, இந்த ஹதீஸ புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்து விட்டு அதுக்கு பின்னால் ஒரு செய்தியை கொண்டு வராங்க. என்ன செய்தின்னு சொன்னா, மர்வான் என்ற ஒரு சஹாபியல், அவர் மர்வான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர், அவர் தாபி பட்டியலை சேரக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அபூ லஹபுடைய குடும்பத்தவர்களில் ஒருவர் அபூ லஹபை நரகத்தில் இருப்பதாக கனவு கண்டாராம். அந்த அபூ லஹபுடைய 2 விரல்களுக்கு இடையால் அவருக்கு தண்ணீர் புகட்டப்படுகிறாராம். அப்பொழுது கனவில் கண்டவர் அபூ லஹப் கேட்கிறாராம், நீங்க நரகத்தில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஏன் இந்த விரலுக்கு இடையால தண்ணி அல்லது பால் கிடைக்குதுன்னு கேட்ட நேரம் அவர் சொன்னாராம், நான் முஹம்மது பிறந்த பொழுது என்னுடைய அடிமையை உரிமை விட்டேன், அதனால் முஹம்மதை கௌரவப்படுத்தியதற்காக அல்லாஹ் எனக்கு என்ன செய்கிறான், இந்த நரகத்துள்ளுக்கு இருந்தாலும் இந்த பானத்தை புகட்டுகிறான் அபூ லஹப் கனவுல சொன்னதாக, அபூ லஹபுடைய குடும்பத்தில் ஒருவர் சொன்னதாக இந்த மர்வான் என்றவர் சொல்லக்கூடியதை புகாரி இமாம் கொண்டு வராங்க. புகாரில வராமல் இல்ல, வந்திருக்குது. ஆனா இது ஹதீஸ் அல்ல. ஹதீஸ் யார் சொல்லி இருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்லி சஹாபாக்கள் வழியாக வந்துதான் என்ன செஞ்சிருக்கணும், மர்வானுக்கு வந்திருக்கணும். ஆனா இதுல கபருடைய வேதனை, சுவர்க்க நரகத்தை பத்தி யார் தான் சொல்லி தரணும்? அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி தரணும். ஆனா இது யாரு சொல்றா? மர்வான் என்பவர் சொல்கிறார், அபூ லஹபுடைய குடும்பத்தில் ஒருவர் கனவில் கண்டதா. இது ஆதாரமாகுமா? இது ஆதாரமாகுமா? ஒரு காலம் ஆதாரமாக. ஆனா புகாரில வந்திருக்குது. ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்கிற பொழுது அழகாக சொல்கிறார்கள், இது ஹதீஸ் பட்டியலில் சேராது. இது ஹதீஸ். ஏன்? இது ரசூலுல்லாஹ் தொட்டு வரவும் இல்ல, சஹாபாக்களை தொட்டு வரவும் இல்ல, யாரோ மர்வான் ஒருத்தர் சொல்றாரு. இது மிக மிக பலவீனமான ஒரு செய்தி, அறிவிப்பாளர் தொடர் இல்லாத ஒரு செய்தி. இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு யார் சொல்றா? வஹாபிகள் சொல்லல, தௌஹீத்வாதிகள் சொல்லல. யார் சொல்றா? ஷாஃபி மதுஹபை சார்ந்த மிக முக்கியமான அறிஞர் யாரு? இப்னு ஹஜருல் அஸ்கலானி என்பவர் புகாரி இமாமுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது இந்த குறிப்பு எழுதுறாங்க. சரி, இது அப்படி ஒரு பக்கம் வைப்போம். அபூ லஹப் அவர்கள் முஹம்மது என்பவர் பிறந்ததற்காக, யாரு? தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கு. ஏன் சந்தோஷப்பட்டார் தெரியுமா? அவரு ஏன் சந்தோஷப்பட்டார் நினைக்கிறீங்க? அபூ லஹப் அப்துல்லா, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா அப்துல்லா மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனா அவருக்கு சந்ததி இல்ல. அவருக்கு என்ன இல்ல? சந்ததி இல்ல. ஆமினா கர்ப்பிணியா இருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு முந்தைய புள்ள பிறக்கிறது, 6 மாசம் மௌத்தா போயிட்டாங்க. இப்ப அப்துல்லா மௌத்தா போனா
இந்த ஆமினாவுக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிருந்தா அப்துல்லாவுக்கு பரம்பராவை இல்லா போயிருக்கும். அப்படிதானே? ஆம்பளை புள்ள தானே சந்ததி போகும், இல்லா போயிருக்கும். இப்ப இந்த அப்துல்லாவுக்கு ஆமினாக்கு ஆம்பளை புள்ள கிடைச்சதோட இவருக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? ஏண்ட மகனுக்கு ஒரு பரம்பரை என்ன செஞ்சிட்டது வந்துட்டுதுன்ற உச்சகட்ட சந்தோஷத்தில் என்ன செஞ்சாரு? அடிமை விட்டது மெய். இதே முஹம்மத் வளர்ந்து 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 வந்து 40 வயசாகி நபியாக மாறி அழைப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். சஃபா என்ற மலை குன்றுக்கு மேலால் இருந்து கொண்டு குடும்ப உறவுகளை நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எந்த அபூ லஹப் அப்துல்லாவுக்கு மகன் பிறந்த சந்தோஷத்தில் சுவைபா என்ற அடிமையை உரிமை விட்டாரோ அதே அபூ லஹப் அந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிற பொழுது கையால மண்ண அள்ளி நாசமாப்போ என்று சபித்த அந்த அபூ லஹபுக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். தப்பத் யதா அபீ லஹபின் வதப். அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். இப்ப அபூ லஹப் முஹம்மது பிறந்தார் என்ற சந்தோஷத்தில் அடிமையை உரிமை விட்டதற்காக அல்லாஹ் நரகத்துள்ளுக்கு தண்ணி கொடுத்து சந்தோஷப்படுத்துறான் என்ற பொய்யான இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வதா, அல்லது முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக வந்து மண்வாரி வீசிய பொழுது 2 கையும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே இறக்கின அந்த சூறாவை நம்புவதா? எதை நம்பணும்? அல்லாஹ் சொன்ன அல் குர்ஆன் வசனத்தை நம்புறதா? அதுலயும் பாருங்க, அல்லாஹ்க்கு நல்லா தெரியும் ஒரு சப்ஜெக்ட் வரும். அதனால அபூ லஹப் நாசமா போன்னு சொல்லாம அபூ லஹப் 2 கையுமே நாசமா போன்னு சொன்னான். அந்த கைதான் என்ன செய்யறான்? எப்படி பாருங்க, அல்லாஹ் அக்பர். எந்த கையை அல்லாஹ் நாசமாக்கினானோ அந்த கையால் அபூ லஹப் தண்ணி கொடுக்கிறன்னு ஒரு செய்தி இருக்குது. அவ்வளவு பொய், இட்டு கட்டப்பட்டது, குர்ஆனுக்கு நேரடி முரண்படக்கூடியது. அது ஹதீஸும் அல்ல. விளங்குது? எனவே குர்ஆனை ஏற்றுக்கொள்றதா, யாரோ மருவான் சொன்ன கதை ஏற்றுக்கொள்றதா? இன்னைக்கு ரேடியோல இதெல்லாம் சொல்றாங்க, புகாரில ஆதாரம் இருக்குது பெருசா சொல்றாங்க. புத்தி இல்லையா? கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லையா? எந்த கையா அல்லாஹ் நாசமா போட்டு சபிக்கிறானோ அந்த கையால தண்ணி கொடுத்தா அல்லாஹ் சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவும் இல்லை. யாரோ சொன்னதை புடிச்சுக்கிட்டு மீராது விழாக்கு ஆதாரம் காட்டுறாங்க. அல்லாஹு அக்பர். விளங்குதா உங்களுக்கு? செய்தி விளங்குதா? எனவே இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், முஹம்மது பிறந்ததற்காக அபூ லஹப் கொண்டாடி இருக்கட்டுமே, அதை ஏற்றுக்கொள்றதா? முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக வந்த பொழுது மண்ண அள்ளி வீசினாரே அதை வச்சு அபூ லஹப் இருக்கிறதா? கேளுங்க, என்ன செய்யணும்? முஹம்மது பிறந்தாண்டத்துக்காக சுவைபாவை உரிமையிட்டாரு, அதை வச்சு நாங்க என்ன செய்யணும்? நாங்களும் மீலாது கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றதா? அல்லது அபூ லஹப் முஹம்மதுக்கு எதிராக மண்ண வீசி நாசமா போன்னு சொன்னாரு, அதை கண்டிச்சலா குர்ஆன் வசனத்தை இறக்கினாரே, அதை வச்சு அபூ லஹபுடைய செயலை நாங்க வெறுக்கிறோம்னு சொல்லணுமா? அப்ப நபிகளார நேசிக்கிற ஒருத்தன் அபூ லஹபை பின்பற்றி மீலாது கொண்டாடுமா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நபிகளார நேசிக்கிற ஒரு மனிதன் நபிகளாரை சபித்த அபூ லஹபை பின்பற்றி மீலாது விழா கொண்டாடுமா? அல்லாஹ் அக்பர். எனவே மீலாது விழாவுக்கு எந்த அடிப்படைகளும் இல்லை. இன்னொன்றை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிக்கிறது சுன்னத். அப்படிதானே? ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கிழமை பிறந்தாங்க, அதனால நாங்க என்ன செய்யறோம்? நோம்பு பிடிச்சி ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம். நல்ல கூத்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்கன்னா என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப படைச்சான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில தான் ஆதம் படைக்கப்பட்டார், சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார், சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அப்ப வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிக்க வந்தாங்களே ரசூலுல்லாஹ், அப்ப ஆதமுக்கு பெருநாள் கொண்டாட வந்தாங்களோ? அப்படியா? அப்படிதானே? திங்கக்கிழமையில ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்றதுக்காக நோம்பு பிடிச்சி ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை ரேடியோல சொல்றேன் நான். நாங்க திங்கக்கிழமை ஏன் தெரியுமா நோம்பு பிடிக்கிறோம்? ரசூலுல்லாஹ் பிறந்த தினம். சரி, அப்ப ஆதம் படைக்கப்பட்ட தினத்துல ரசூலுல்லாஹ் நோம்பு பிடிக்க வாங்கினாங்களே, அப்ப நோம்பு பிடிக்கிறது பிறந்த தினத்தை கொண்டாடுறதுக்கா, பிறந்த தினத்தை அட்டாக் பண்றதுக்கா? என்னதுக்கு நான் கேட்கறது விளங்குதா உங்களுக்கு? அதே போல உங்களுக்கு கிழமையில் 7 நாள் இருக்குது. லட்சக்கணக்கான நபிமார் அனுப்பப்பட்டாங்க. ஒவ்வொரு நபி ஒவ்வொரு நாளில் அனுப்பப்பட்டிருப்பார். அது 7 நாள் நோம்புடி. யாராவது ஒரு நபி பிறந்திருப்பார். அப்படியா? அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை பிடிக்க சொன்னாங்க? இந்த திங்கக்கிழமையை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, வியாழக்கிழமை சேர்த்து பிடினாங்களே, அப்படிதானே? அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன காரணம் சொன்னாங்க? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பிரட்டி அடிக்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய அந்த 2 நாளையிலையும் நான் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்க சந்தோஷப்படுறேன். இதைத்தானே ரசூலுல்லாஹ் காரணமா சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு மீலாது விழா கொண்டாடுறவங்க என்ன காரணம் சொல்றாங்க? இல்ல, ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்காக பிடிக்கிறோம். அடே ரசூலுல்லாஹ் சொல்ற ஹதீஸ் ஏற்றுக்கொள்றதா, நீ மீலாது விழா கொண்டாடுறவன் சொல்றதை ஏற்றுக்கொள்றதா? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடுறதுக்கு எந்த அடிப்படைகளும் இல்லைன்றதை விளங்கிக் கொள்ளும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். ஜமாத் இஸ்லாமி டிஏ போன்றவர்கள் நாங்க மீலாது கொண்டாட மாட்டோம், ஆனா மேடை போட்டா போய் பயான் பண்ணுவோம். இப்படிதானே? நாங்க கந்தூரி கொடுக்க மாட்டோம், கொடுத்தா நாங்க தின்னுவோம். நாங்க மௌலிது படிக்க மாட்டோம், படிக்கிற இடத்துக்கு போனா உட்கார்ந்திப்போம். ஏழுமா இப்படி இருக்க? இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னேன், நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன் மீலாது விழா கொண்டாடலாமா? சஹாபாக்களை நேசிக்கிற மனிதன் மீலாது விழா கொண்டாடலாமா? எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்ட வழிகேட்டு சிந்தனை என்பதை பார்த்தோம். இப்ப நபிகளாருடைய குர்ஆன் ஹதீஸை புறக்கணிக்கக்கூடிய மீலாது விழா மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளலுமா? மீலாது விழா மேடைக்கு ஏறலுமா? மீலாது விழா குடை கொடுக்கலுமா? ஒன்றும் செய்யலாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே வெளிப்படையாக சொல்கிறான், வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா ஃபலா தக்உது மஅஹும். அல்லாஹ் நபிகளாரை பார்த்து சொல்றான், நபியே உங்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனில் இறக்கி வைத்தது என்ன தெரியுமா? அல் குர்ஆனில் இறக்கி வைத்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதவசனங்கள் புறக்கணிக்கப்படுகிற இடம், அல்லாஹ்வுடைய வேதவசனங்கள் இழிவுபடுத்தப்படுகிற இடத்தில் நீங்கள் கண்டால் அவர்களோடு நீங்கள் உட்காரக்கூடாது, அவர்களோடு நீங்கள் உட்காரக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், அபூ லஹப் பெருநாள் மீலாது கொண்டாடினா தப்பத் யதா சூரா அவமதிக்கிறதாமா இல்லையா? யூதர்களை பின்பற்றி மீலாது விழா கொண்டாடினா ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை புறக்கணிக்கிறதாமா இல்லையா? இவ்வளவு குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகள் புறக்கணிக்கப்படுகிற இந்த மீலாது விழா மேடையில் உட்காரலாமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிற மௌலிது படிக்கிற இடத்துல உட்காரலாமா? ஷிர்க்கை நிறைவேற்றுகிற கந்துரை மஜ்லிஸ்ல உட்காரலாமா? உட்கார்ந்தா நபிகளாருக்கு சொல்றா, நீ உட்காராதே, குர்ஆன் வசனம் புறக்கணிக்கப்படுகிற இடத்துல உட்காராதே என்று நபிகளாருக்கு சொல்லும் பொழுது நானும் நீங்களும் உட்காரலுமா? கலந்து கொள்ளலுமா? பொருளாதார உதவி செய்யலுமா? இந்த வார ரபியுல் அவ்வல் பிறந்த தினத்துக்கு கடையை மூடலுமா? கடையை மூடலுமா? எந்த விதத்திலையும் ஒத்து போகக்கூடாது. போன என்ன தெரியுமா? நீங்கள் அப்படி அமர்ந்தால் இன்னக்கும் இதன் மிஸ்லுஹும், நீங்களும் அவங்கள போலதான். பாவம் செஞ்சதுல நீங்களும் சமன், மீலாது கொண்டாடினது நீங்களும் சமன், கந்தூரி கொடுத்ததுல நீங்களும் சமன், சுப்ஹானல்லாஹ் படிச்சதுல நீங்களும் சமன். அல்லாஹ் சொல்றான். விளங்குதா உங்களுக்கு? எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான, குர்ஆன் ஹதீஸை கேவலப்படுத்துகின்ற எந்த காரியம் நடந்தாலும் அந்த மஜ்லிஸில் அமரக்கூடாது என்பது நபிகளாருக்கு அல்லாஹ் சொன்ன பொது கட்டளை. எனவே மீலாது சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வுக்கும் உதவி செய்கிறதோ, வக்காலத்து வாங்குறதோ, குரல் கொடுக்கிறதோ எதுவும் கூடாது. உள்ளத்தால வெறுத்தது எங்களுடைய ஈமான பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குதுன்றத உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு, இந்த மீலாது வீரா என்பது நபிகளாரை நேசிக்கிற ஒரு மனிதன் செய்யக்கூடாத ஒரு காரியம் என்றத உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு, நான் சொன்ன இந்த அடிப்படைகளை நீங்க ஆழமாக பாருங்க, சிந்தனையோட பாருங்க. உங்களோட வாழ்க்கையில மீலாது சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்வையும் வெறுங்க. உங்களோட குடும்பத்தவர்களுக்கு சொல்லுங்க, உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லி மீலாது வீலாவை இஸ்லாமிய சமூகத்திலும் தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலையை முஸ்லிம் சமூகத்தில் உருவாக்குவோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் நபிகளாரை சரியாக நேசித்து நபிகளாரை வாழ்க்கையில பின்பற்றி நடக்கின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானி உறவுகளுக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.